டு யாழினி சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை இதுவும் அரைக்கிறதுக்கு, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஆயில், தக்காளி, முள்ளங்கி, வெங்காயம். இப்போ இதெல்லாம் வச்சு இன்றைக்கி முள்ளங்கி குருமா பார்க்க போகிறோம். வெல்கம் டு யாழினி சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான அளவு கத்திரிக்காய் தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, முந்திரி பருப்பு, கல்பாசிப்பூ இது எல்லாமே அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காய், தேவையான அளவு பொட்டுக்கடலை, குழம்பு திக்னஸாக வரணுங்கிறதுக்காக அந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்காக எண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு இன்றைக்கி முள்ளங்கி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய், பொட்டுக்கடலை நாம் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு போட்டு தாளிக்க போகிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இந்த தக்காளியை எடுத்து ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய், முள்ளங்கி ரெண்டையும் ஒரு கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இன்னும் சேர்த்துடணும். அடுத்து தேங்காய் அரைத்த விழுது. அந்த குழம்பு கொதிக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு, உப்பு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த மாதிரி குழம்பு கொதித்து வரையில் குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே விசில் விட்டால் காயெல்லாம் கரைஞ்சிரும். 2 விசில் விட்டால் போதும். இப்போ நமக்கு சுவையான முள்ளங்கி குருமா ரெடி. இப்போ இதில் தேவையான அளவு மல்லித்தலை சேர்த்து கலந்து விட்டுறலாம். பாருங்கள், 2 விசில் தான் விட்டேன். காய் எதுவுமே கரையில், நல்லா இருக்குது. சுவையான முள்ளங்கி குருமா ரெடி. இதை நம்ம பாத்திரத்துலேயும் வைக்கலாம், குக்கர்லேயும் வைக்கலாம். குக்கரில் வச்சோம்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். வேலை கிளம்புறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் குக்கர்லேயே வச்சுட்டேன். தேங்க்யூ.